கர்த்தர் நாமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சகோதரியே, கர்த்தர் இயேசுவின் நாமத்தாலே எல்லாருமே ஆரோக்கியமாக, சுகமாக, சமாதானமாக நீங்க இருப்பீங்க நம்புகிறேன். கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல எப்பொழுதும் இருக்கப்படுவதாக. சம டைம் நம்ம வாழ்க்கையில ஒரு சுச்சுவேஷன் வரும். அது வர்றப்போ என்ன ஆகும்னா, சில நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்க, ஃப்ரெண்டு இருக்கட்டும், சொந்தக்காரர் இருக்கட்டும், நம்ம வீட்டாருங்கள் இருக்கட்டும், அதனால என்ன செய்வாங்க, நீ இப்படி செஞ்சிட்ட, அப்படி செஞ்சிட்ட, இல்லை நம்மளை ஏதாவது ஒரு பேசுறதுக்கு என்ன செய்வாங்க, கில்ட்டி ஃபீல் உண்டாக்கிட்டு தேவனிடத்துல நம்மளை பிரிக்கிறதுக்கு கூட பார்ப்பாங்க. இல்லை இது இப்படி தானே பண்ணிச்சு, இல்லை அது அப்படி தானே பண்ணிச்சுன்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்ம லைஃப்ல அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன சொல்கிறேன், இந்த காரியங்கள், இந்த விஷயம் நம்ம லைஃப்ல வர்றது எவ்வளோ நல்லது தெரியுமா? நம்ம நம்புவோம், ஐயோ இல்லை அவங்க நம்ம கை கொடுப்பாங்க, இல்லை நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட இருப்பாங்க, சொந்தக்காரு, வீட்டில் நம்ம தாய் தகப்பன் இருக்கட்டும், யார் இருக்கட்டும் கை கொடுப்பாங்க. ஆனால் என்ன ஆகும், அந்த டைமில் நம்மளை ஒரு தவறாக அப்படின்னு பார்த்து நம்மளை கில்ட்டிக்குள்ளே கொண்டு போய் தேவன் இடத்துல நம்மளை விளக்குற மாதிரிக்கு செய்வாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு அப்படி கிடையாது. நம்ம தவறு செஞ்சால் அந்த தவறை நம்மளை வெளிப்படுத்திட்டு, நீ இப்படி செஞ்சிட்ட பண்ணிட்ட, அதனால உன்னை வெறுக்கிறேன், இது பாவம், இது அப்படின்னு நம்மளை சொல்லி கொடுக்க ஒரு நாளும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாரு. நம்மளை அதுலேருந்து மீட்டி நம்மளை மறுபடி புது வாழ்க்கை, புது ஜீவனுக்குள்ளே கொண்டு போகவார். ஐ மீன், அதனால என்ன சொல்கிறேன், அடுத்தவங்க சொல்கிறாங்க, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி கில்ட்டி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்கிறேன், தேவன் சமூகத்திலேருந்து மட்டும் நீங்கள் விலகி மட்டும் போயிடாதீங்க. இங்க விழுந்தாலும் இருந்தாலும் கர்த்தரோட பாதையிலேயே இருங்க, சரிங்களா? கர்த்தரு நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். உலகத்துல யார் வேணா வெறுக்கலாம், தாய் வெறுக்கலாம், தகப்பன் வெறுக்கலாம், சொந்தம் பந்தம் ஃப்ரெண்டுங்க, நம்ம நேசிக்கிற ஜனங்க எல்லாரும் வெறுக்கலாம். நம்மள சொல்ல டைம் நம்மளே வெறுக்கின்றோம், நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, இப்படி இருக்கோம், என்னால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் வெறுக்கவே மாட்டார். கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்துறவராய் இருக்கிறார். கர்த்தரோட அன்பு என்னைக்குமே மாறாதது. இயேசு கிறிஸ்து அன்பு என்னைக்குமே மாறாது. ஏன் மாறாதுன்னா, பாருங்க, சகலமும் படித்த தேவன் நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்தாருங்க, ஜீவனை கொடுத்துருக்கிறார். அவங்க எப்படி மாறுவார்? மாறவே மாட்டார். வானம் பூமி மாறினாலும் கர்த்தர் மாறவே மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்மளை அழகு பார்க்கிற தேவன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார்.